வணக்கம். 30 வயசுக்கு மேலே இருக்க ஆண்கள் தவிர்க்க வேண்டிய 3 கெட்ட பழக்கங்கள் என்னன்ட்டு இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாகவே நம்ம கெட்ட பழக்கம்னா சிகரெட்டு, தண்ணி நினச்சிட்ருப்போம். அது எப்பவுமே கெட்ட பழக்கம். அதை தாண்டி இப்போ பண்ணுற கெட்ட பழக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட் நைட்டாக தூங்குறது. நைட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8:30, 9க்குலாம் தூங்கிடுவோம். சென்னையிலே அப்படி தான் இருந்தது. அதாவது நான் சின்ன வயசில் சொல்கிறேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12, 1, 2 அப்படின்னு போயிட்டுருக்கு. நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா, நைட்டு நம்ம உடம்பு ரெக்கவரிக்காக வச்சுருக்கோம். அந்த 8 மணி நேரம் தூக்கத்தை கொடுக்காதனால இந்த ரிப்பேர் ஒர்க்கே நடக்காமல் ஃப்யூச்சரில் நிறைய டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தவிர்க்கலாம். அதே மாதிரி லேட் நைட்டில் போயிட்டு சாப்பிட்ற ஒரு கல்ச்சர் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இப்போ அப்பாக்களாகிய 30 வயசில் இருக்க 90s கிட்ஸே வந்து இப்போ போயிட்டு குழந்தைகளை கூப்பிட்டு போயிட்டு நைட்டு பிரியாணி வாங்கி தர்றதோ, பரோட்டா வாங்கி சாப்பிட்றதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. மெயினாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேவை நீங்கள் பிளான் பண்ணலனாலோ, இல்லை உங்களுக்குன்ட்டு ஒரு ஒர்க் அவுட் பிளான் இல்லைனாலோ, உங்களுக்கு ஒரு கோல் இல்லைனாலோ தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு மெயினான காரணம் நம்ம ஒரு பிளான்டு லைஃப்பில் இல்லாததுனால ஸ்ட்ரெஸ்ன்ட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். டெய்லி லேட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.